ஹே அன்னியாகார்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஜங்குக் ஒன் ஷாட் மை சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட். ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கடா. சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்கடா. சரிடா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ எதுவுமே வேணாம், போக போக நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு நைட் டைம் இருக்கும், நீங்கள் ஹைவே ரோட்டில் ஓடிட்டு இருக்கீங்க உங்கள் லக்கேஜை தள்ளிட்டு. உங்களுக்கு செம்மையாக பயம் கொடுக்குது, பின்னாடி எல்லாருமே உங்களை துரத்திட்டு வராங்க. ஸோ நீங்கள் பயந்துட்டு, ஜங்குக்கா நான் வந்துடுறேன்டா, என்னால் என் கூட இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அதுவும் என் ஸ்டெப் மாம் ரொம்ப ஓவர், அப்பாவுக்கு நான் என்ன சொன்னாலுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே வாரீங்க. பின்னாடி கொஞ்சம் பேர் உங்களை துரத்திட்டு வராங்க. பட் நீங்கள் அந்த சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே ஓடி போயிடுறீங்க உங்கள் டார்ச் லைட்டை அடிச்சுட்டு. ஸோ போயிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த ஃபாரஸ்ட் எனக்கு எப்படி நான் ஸ்கூல் வரும்போது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபாரஸ்ட்டை தாண்டினா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும், இப்படியே சியோலுக்கு ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைனல் ரயில்வே ஸ்டேஷனே போயிடுறீங்க. போயிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காடுறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் போட்டிருப்பீங்க. அண்ட் அவங்க அவங்கள விரட்டி வந்தாங்கல்ல, அவங்கள வந்து காணோம், அவங்க வரல. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் வரலை, எங்கேயோ ஓடி போயிட்டா, சனியை போய் தொலைட்டோம் அப்படின்னு உங்கள் ஸ்டெப் மாமுக்கு கால் பண்ணிட்டு, மேம் அவள் போயிட்டா மேம், சனி எப்படியும் தொலைஞ்சி போட்டு, இந்த சொத்து ஃபுல்லாக எனக்கும் என் பையனுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் அம்மா இருந்ததுக்கு அப்புறம் உங்கள் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பார், நீங்கள் பில்லியனர் ஃபேமிலி. ஸோ உங்களை வந்து உங்கள் ஸ்டெப் மாமுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு தான் சொத்து ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம். அண்ட் உங்கள் அப்பா சொல்லுவார், 75% பையனுக்கு தான் ப்ராப்பர்ட்டிஸ், அவன் தான் என் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு, உன் பையனுக்கு வந்து 25% தான் தருவேன், என் பொண்ணு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏண்டா அது வந்து உங்கள் அப்பாவுடைய சொத்து கிடையாது, அண்ட் உங்கள் அம்மாவுடைய சொத்து. உங்கள் அம்மா தான் பில்லியனர், உங்கள் அப்பா நார்மலாக பர்சன். என்ன பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஒரு அம்மா வேணும் அப்படின்றதுக்காக தான் அவர் மேரேஜ் பண்ணிப்பார். பட் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க தெரிஞ்சு தான் ப்ராப்பர்ட்டிஸை வந்து உங்கள் மேலே எழுதி வச்சார். ஆனால் உங்களை எப்படியாச்சும் கொண்டுறணும், அப்படி இல்லாட்டி இதை இடத்த விட்டு அவங்க விரட்டி விடணும் அப்படின்னு தான் பிளானில் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்ன மாதிரி, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நீங்கள் விரட்டி விட்டு அவங்ககிட்ட தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொல்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பயத்தில் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டோட ஓடி வந்துருப்பீங்க. ஃபைனலி நீங்கள் அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு தான் நீங்கள் காலை பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்கள் இனிமேல் டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து ஜங்குக்கு உங்களை மீட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜங்குக்கு வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸில் ஒரு ஆள் தான், இப்போ இருக்கிற மாதிரி தான் அவன் ஒரு ஐடலாக இருக்கான். அதனால தான் நீங்கள் சீக்கிரட்டாக லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் சீனியர், நீங்கள் ஸ்கூல் டைம் வந்து 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இப்போ அவன் வந்து சியோலுக்கு போனதால் உங்களால் மீட் பண்ண முடியல. அதனால தான் நீங்கள் சீக்கிரமாக அவங்ககிட்ட போயிடலாம், அவங்ககிட்ட போனால் உசுரோடையாச்சும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்கள் ட்ரெயினில் போயிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, வாய்ஸ் நோட் கொடுக்குறீங்க. ஜங்குக்கு நான் வந்து நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. ஃபைனலி நீங்கள் சியோலுக்கும் போய் ரீச் பண்ணிட்டீங்க அந்த ட்ரெயின்லேயே. ஸோ நீங்கள் இறங்கி போகிறீங்க. சியோல் உங்களுக்கு புதுசு, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தே இருக்க மாட்டீங்க. நீங்கள் தேகுவில் இருந்து தான் போயிருப்பீங்க, உங்கள் நேட்டிவ் வந்து தேகு தான். அண்ட் நீங்கள் வந்து போயிட்டு இறங்கி நிற்கிறீங்க. அப்போ அவங்க வந்து உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. அச்சோ, என் ஜங்குக்கா இன்னும் பார்க்கவே இல்லையா, இப்போ எப்படி நான் போவேன், எப்படி அவனை மீட் பண்ணுவேன்? அயன், நீ நல்லா வந்து வசமாக மாட்டிக்கிட்ட, அங்கே இருந்தையாவது உனக்கு ஒன்று தான் போட்டிருப்பாங்க, இங்கே யாரையும் உனக்கு தெரியாது, நல்லா வந்து மாட்டிட்டேன். அம்மா ஏமானை விட்டு போனீங்க, எவ்வளோ எல்லாம் இருந்தும் நீங்கள் என் கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நிற்கிறீங்க. ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்து உங்கள் ஷோல்டரில் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. அவர் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு, செம்ம ஹைட்டாக வேறு இருக்கார். ஸோ மாஸ்க்லாம் போட்டு பிளாக் கலர் ஹூடி போட்டு ஃபுல்லாக பிளாக் தான் அவுட்ஃபிட்டு. அதை பார்த்தோன்னே, சார் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. ஹே வயட், நான் தான் ஜங்குக், ஆல்ரெடி நான் சேட்லாம் பார்த்துட்டேன், கம்பெனியில் நான் வந்து டேட் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருச்சுடி,
ஆனால் நீ இங்கே வந்திருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ப்ராப்ளமா? என்னோடய ஃபோன்லாம் பார்க்குறாங்கடி. அதான் நான் வேறு நம்பர்லேருந்து உனக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். நீ பார்க்கல. எனக்கு தெரியும் நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். வாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறா. நீங்கள் ஜங்குக்கு ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அழுதுகிட்டே போகிறீங்க. இப்போ ஏண்டி நீ அழுகுற? நீ எல்லாத்தையும் கேட்டல. ஸ்டெப் மாமுக்கு இருக்குடி. உன்னையே வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு போயிட்டால. அதுவும் என் பொண்டாட்டியை கொல்ற அளவுக்கு போயிட்டால. அவக்கு இருக்கு. ஆனால் நான் இந்த ஐடியல் ஆகிறதுக்கு ரீசனே நீ தாண்டி. நீ தான். நீ வந்து நான் எங்கள் அப்பங்கிட்ட நான் பொண்ணு கேட்டேனா ஸ்கூல் படிக்கும்போது நான் ஸ்ட்ரைட்டாக போய் கேட்டேன்டி. என்னது நீ அப்பா கிட்டே என்ன பொண்ணு கேட்டியா? ஆமாண்டி. நான் பின்னாடியே சுற்றுனேன். எதுக்குடா என் பொண்ணு பின்னாடி சுற்றுறேன்னு கேட்டான். நான் உன் பொண்ணை லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் அப்பா என்ன தெரியுமா கேட்டான்? என்ன கேட்டேன் சங்குக்கா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, உன் ஸ்டேட்டஸ் என்ன, மயிறு மட்டன் சொன்னாண்டி. அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லைடி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கேன். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வந்து பொண்ணு கேட்கலான்னு பார்த்தா உன் ஸ்டெப் மாமும் உன்னை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்கல்ல. அவளுக்கு இருக்குடி. நல்லா செம்மையாக வச்சு செஞ்சு விட்டுறலாம். நமக்கு அதெல்லாம் வேணாம். அப்பா பாவம். நீ இப்போ உங்கள் அப்பனை பற்றி யோசிக்கிற. ஆனால் அவர் மட்டும்தானே எனக்கு எல்லாமே. எனக்கு அது தெரியும்டி. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டல. நான் இங்கேயே உனக்கு காலேஜ் சீட்லாம் போட்டேன்டி. ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கோ. உன்னை எங்கே வைக்கிறேன்னு தெரியல, எங்கே ஸ்டே பண்ண வைக்கிறேன்னு. ஒரு சின்னதாக ஹாஸ்டல் வீடு பார்க்கலான்னு எதுவும் செட் ஆகலடி. என்னோடய டோமுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்களை கூப்பிட்டு போகிறான். பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் அங்கே வந்து எல்லாருமே தனியாக இருக்காங்க. பட் வந்து மேனேஜர்லாம் இருக்கார். அவர் அந்த சைடு இருக்கார். அந்த ரூமில் தனியாக அவருக்கு ரூம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கார். ஸோ ஜங்குக்கு தான் உங்களை கூப்பிட்டு போகிறான். அதை ஆல்ரெடி பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பான். இப்போதைக்கு வயன் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்தே இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்கணும் சார், செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அப்போ ஜங்குக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செக்யூரிட்டிஸ்லாம் தாண்டிட்டு உங்களை கூப்பிட்டு போயிடுறான் உள்ள. ஸோ தயாங் தான் வயன் வாராடா. ஜங்குக்கு எப்போவுமே சொல்லிட்டு இருப்பான்ல, வயன் ரொம்ப செம்ம அழகாக இருப்பா, க்யூட்டாக இருப்பான்ட்டு. ஆனால் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜின்னு வந்துட்டு, ஏய் வயன் வாரா, அவளுக்கு சமைக்கணும்டா, சாப்பிட்டு இருப்பான்னு தெரியல, அவள் பாவம் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து குக் பண்ண போயிடுறாரு உங்களுக்காக. ஹாரம் ஜேஹப் சுகாலாம் உங்களுக்கு வந்து பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரூமில். உங்களுக்கு க்யூட் ஒரு சிஸ்டராகவே எல்லாருமே பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கல. ஸோ ஃபைனலி நீங்கள் ரூமுக்கும் போயிடுறீங்க. அப்போ எல்லோரும் சுற்றி வளைச்சி 6 மெம்பர்ஸ் உங்களே பார்க்குறாங்க. ஒரு பிடிஎஸ்க்கு ஒரு க்யூட்டான ஒரு சிஸ்டர் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்துட்டு அப்போ ஆரம் சொல்கிறாரு, இந்த நாய் சொல்லிச்சு ஏதோ வயந்து ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு, ஆனால் சொன்னதை செம்ம அழகாக இருக்கியம்மா, எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கியே அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அப்போ வி வந்துட்டு, ஆமாம் ஹாயா, எனக்கும் ஒரு க்யூட்டாக ஒரு சிஸ்டர் இருக்கா, அவளை விட ரொம்ப க்யூட்டாக இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸ்லாம் வந்து பிஞ்ச் பண்ணுறாரு. அப்போ ஜங்க் வந்து வியை வந்து ஹேண்டை தட்டி விட்டு, டேய் அவன் ஆள், நான் தங்கச்சின்னு தானே டச் பண்ணேன், அப்படியெல்லாம் டச் பண்ணக்கூடாது, அம்மா என் பொண்டாட்டி ரூம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனும் ரூமுக்கு விட்டு போகிறான். அப்போ சுகா வந்துட்டு, டேய் பார்க்க குழந்தமா இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு குழந்தையே கொடுத்துருவ போல், அவளுக்கு தனியாக நாங்கள் ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், இந்த 1 வீக் மாதிரி இங்கே ஸ்டே பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டேவோட அப்பா இங்கே தானே இருக்கார், அவர் பக்கத்து வீட்டில் தனியாக ரூம் இருக்கா, அங்கே பக்கத்துலேயே ஸ்டே பண்ண வச்சுருக்கலாம், அண்டு டயங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்கும், ஆனால் இந்த 1 வீக் மட்டும் இங்கே இருக்கட்டும், ஏன்னா அந்த பக்கத்து வீட்டில் இன்னும் ஆட்கள் இருக்காங்க, அவங்க வந்து காலி பண்ணி போனதுக்கப்புறம் இருக்கட்டும், இந்த பொண்ணை தனியாக ரூமில் விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜங்குக்கு அவன் ஃபேஸே வாடி போயிருக்கும். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்னடா 3 வருஷம் கழிச்சு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறோம், ஒரு கிஸ்ஸு ஹக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு தோணும். ஆனால் ஜங்குக்கு அப்படியே ஃபேஸை வந்து சேடாக பவுட் பண்ணிட்டு,
சரி நீ வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ்லாம் உள்ளே எடுத்து வைக்கிறாரு. ஸோ ஜங்குக் தான் ஹாலில் வந்து உட்காந்துருக்கான். அவனை சுற்றி 6 பேருமே நின்றுட்டு, டேய் எனக்கு நீ எதுக்கு அடி போடுறன்னு தெரியும். அது சின்ன பொண்ணு, இப்போ தான் ஒரு 18 வயசு இருக்கும். அதுக்குன்னு அவன் மேலே பாயிற வேலை. அவ குழந்த மாதிரி இருக்கா. என்னாச்சும் பண்ணிட்டேன்னு வையேன், அவன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு 6 பேருமே கோரஸாக சொல்கிறாங்க. என்னடா பார்த்து 10 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளே சொந்தம் கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவன் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா? உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஆனால் இங்கே எல்லாருக்குமே அவள் சிஸ்டர் மாதிரி. ஸோ அவளை ஹர்ட் பண்ணுற வேலை எதுவுமே வைக்கக்கூடாது. இங்கே ஏதாச்சும் வேலை வாங்குகிற வேலை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இங்கே பாரு ஜிமின், நீங்கள் 2 பேருமே அவகிட்ட வேலை எதுவும் வாங்கக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, சமத்தா இருக்கணும். சமத்தா இருக்கிற அப்படின்னு 2 பேருமே கோரஸாக சொல்லிட்டு, அப்போது டயாங் வந்து ஜிமினை தான் பார்க்குறான். டேய் நம்ம அவகிட்ட போய் பேசலாமா, செம்ம க்யூட்டாக வேற இருக்கா, பேசலாண்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் வேற பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜிமினுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஹயாங், ஜினயாங், என்னடா நீங்கள் எப்போ கமிட் ஆக போகிறீங்க? நம்ம கேங்லேயே சின்ன பையன் ஜங்குக்கு அவனே கமிட் ஆகிட்டான். 7 வயசாகுது, இன்னும் நீங்கள் லவ்னு இதுக்குள்ளே இல்லையே. இப்போ ஆல்ரெடி டயாங்க்கு எனக்குலாம் ஆள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு இந்த ஹயாங் லைன்ஸில் யாருக்குமே ஆள் இல்லையே. கடைசி வரைக்கும் மொட்டை பசங்களாகவே இருக்க போகிறீங்களா? அதுக்கு சுகா வந்து எங்களுக்கு தான் ஆர்மிஸ் இருக்காங்கல்ல, அதுக்குள்ளே நாங்கள் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிப்போம், நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வாயை அடைக்கிறாரு. ஜிமினுக்கு அப்படியே பல்ப் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாரீங்க, வந்து உட்காடுறீங்க சோஃபா கிட்ட தான். அப்போ அவங்க எல்லோரும் என்ன பண்ண, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு சாப்பிட்றீங்க. ஸோ ஜின் வந்து ரொம்ப கேரிங்காக அவளுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஸோ அந்த பவுலில் நூடுல்ஸ் எடுத்து வைக்கிறது என்ன, கோக் வைக்கிறது என்ன, எல்லாமே வைக்கிறாரு. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு, ஹயாங் என்ன ஹயாங், இவ்வளோ நாளாக எனக்கு தான் எல்லாம் பண்ணுவீங்க, இப்போ அவளுக்கு பண்ணுறீங்க. அவள் சின்ன குழந்தடா, நானும் குழந்த தானே. ஆனால் அந்த கேங்கில் இப்போ வாயன் தான் சின்ன பொண்ணு, அவளுக்கு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாறி மாறி எல்லாமே ஃபீட் பண்ணி விட்றாங்க. வயனுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ நாள் அம்மா அப்பா இல்லாமல் இருந்தும் இல்லாமல் இருந்தா, பட் இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, சரி நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சிருப்பான். ஸோ வந்து உங்கள் பெட்ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அதை யாருமே கண்டுக்கல, ஜங்குக்கு போய் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். அப்புறம் என்ன பண்ணுறான்டா, நீங்கள் எல்லாருமே எல்லாருமே அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. நீங்களும் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ டிஷ் வாஷ் பண்ணலான்னு போகிறீங்க. பட் சின்ன விடலை, நான் பண்ணிக்கிறேம்மா நீ போமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் நீங்களும் போயிட்டு உங்கள் ரூமில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. இருட்டாக இருக்குது. அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, லைட்டை ஆன் பண்ணுறீங்க. அங்கே ஜங்குக் தான் அப்படியே பப்பரப்பான்னு உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக்கா, நீ இங்கடா வந்த? இல்லடி பொண்டாட்டி, அது வந்து உன் கூட எனக்கு தூங்கலான் தான். ஆனால் நீ சும்மா இருக்க மாட்டியே. இல்லடி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, அது எப்படின்னு தெரியல, அதான் உன் கூட தூங்கலான்னு வந்தேன். ஜஸ்ட்டு கடலிங் மட்டும்தாண்டி, வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். ஜங்குக்கா, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல, வா எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஸ்ட்டில் அவங்கள நல்லா டைட்டாக போட்டு ஹக் பண்ணிட்டே தூங்குறான். அப்போது நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, முன்னாடி அப்படி பார்க்குற? இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ என் ஃபேமிலிக்கிட்ட வந்த மாதிரி இருக்குடா. அப்படியா? அவங்க அப்படி தாண்டி, அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுனா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி உன்னை பற்றி சொல்லியிருந்தேன். எல்லாமே சொல்லிட்டியா? ஆமாண்டி, எல்லாம் சொல்லிட்டேன். அப்போ என் சித்தி வீதா உன்னோட வாய்ஸ் நோட்டை பார்த்தாங்க. அவன் தான் பயந்துட்டு இங்கே பாரா வயனை கொலை பண்ண பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருமே. ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் உங்க கூட ஹாப்பியாக இருக்காங்கல்ல. எங்களோட குரூப்பே ஒரு ஃபேமிலி மாதிரிடி, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு தூங்கு, ரொம்ப டயர்டாக வந்துருப்பேன், காலெலாம் வலிக்குதாடி. இப்போதைக்கு இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்பா விட்டு வந்துட்டேன்,
அவர் என்ன நினைப்பார்னு தெரியல. அப்போது இல்லடி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் விட்டுடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜின் தான் வந்து ஜங்குக் ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா ஜங்குக் இல்லை. டேய் ஜங்குக்கை காணோண்டா. அப்போ ஜிமின் வந்துட்டு அவன் வயன் ரூமில் இருப்பான், போய் பாருங்க. என்னடா சொல்கிற? அப்போல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குமா? விடக்கூடாதுடா, அவள் வேறு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹயாங் லைன்ஸ் 4 பேருமே ஓடி வராங்க. வந்து ரூம் வந்து நாக் பண்ணுறாங்க. ஸோ வந்து அப்படி நாக் பண்ணதுக்கப்புறம் லாக்கில் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. வந்து பார்த்தா நீங்கள் 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிருப்பீங்க. அப்போ தான் ஜின்னுக்கு அப்பாடி இவன் எதுவும் பண்ணல, நான் வேற பயன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து பெருமூச்சு விடுறாரு. அவள் ஜங்க் லைட் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. என்னடா ஹயாங் லைன்ஸ்லாம் பார்க்குறாங்களே நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்ட்டு. ஸோ உங்களை சைட்டாக கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் கொஞ்சம் சைட்டாக போட்டு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு அவன் அப்படியே வெறப்பாக ஹேண்ட்லாம் முறுக்கிட்டு வாரான். அப்போ ஜின்னு பார்த்துட்டு ஜங்கோட காதையே திருகிட்டு வெளில வாடா ஏய் குட்டி சிறு வாண்டாட்டம் இருந்துட்டு பண்ணுற வேலையே பாரு. என்ன ஹேங் பண்ணேன்? அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு, நான் எதுவுமே பண்ணேன், லைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குனேன், வேறு எதுவுமே கிடையாதே. டேய் நான் வேற காலையிலே ஏன்டா இப்படி பண்ணுற? இல்லை ஹயாங், ரொம்ப நாளாக பார்த்தா 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவளை பார்த்து, தெரியுமா? நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன், சின்ன பொண்ணாக இருந்தா, இப்போ ரொம்ப பெருசாகிட்டாளா, அது லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிட்டு ஹயாங். ஆகும்டா ஆகும், ஆர்மிஸுக்கு தெரிஞ்சாங்க டங்கு வேறு அறுத்துருவாங்கடா. ஆமாம் ஹயாங், இதை சீக்ரெட்டாக வச்சுருக்கணும். நீ தான் சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு அவளுக்கு. ஆமாம், ஆனால் என்ன 5 இயர்ஸ் இருக்குது, அது வரைக்கும் அவன் படிக்கட்டும், நானே படிக்க வச்சுக்கிறேன் என் பொண்டாட்டியை அப்படின்ட்டு அதை க்யூட்டாக சொல்லிட்டு போகிறான். ஆரம்பம் நான் செம்ம சிரிப்பு, நீ பண்ணதே க்யூட்டாக இருக்குது, இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இப்படி தான் டேஸ் வந்து போகுது. ஒரு 1 வீக் போகுது. உங்களை வி வந்துட்டு அவனோட அப்பா கிட்ட சொல்லியிருப்பான், அப்படி ரூம் இருக்குது, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்பான். அவர் ஓகேடா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கத்து வீட்டிலையே உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து தந்திருப்பான், சின்னதாக ஒரு வீடு. அந்த வீட்டில் தான் நீங்கள் இப்போ போய் இருக்கீங்க. அண்ட் ஜங்குக்கு உங்கள் கூட இருக்கான். வி அப்பா கூட வருவான். ஐ மீன் எப்படின்னா ஹைபில் சொல்லிட்டு வருவான், நான் டேங் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேங் அப்பா கிட்டே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே உங்களையும் தான் பாப்பா வந்துட்டு. இப்படி தான் டேஸ் பாஸ் ஆகுது. ஒரு 1 இயர் போகுது. நீங்களும் ஜங்குக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜங்கு கூட வெளில போகிறதும் டேங் மாமா வேலை பார்க்குறதும் இதுதான் வேலையாக போயிட்டு இருக்கு. ஸோ ஒன் டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஏய் சொல்லுடா, எதுக்கு இந்த டைமில் நீ கால் பண்ணுற? இப்போலாம் பண்ண மாட்டே, ப்ராக்டிஸ் டைம் ஆச்சே. ஏய் அப்போ ஹைபுக்கு வந்திருக்காண்டி. என்னது, ஹைபுக்கு வந்திருக்காரா? ஆமாண்டி, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, பட் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் நான் தான் அவனை லவ் பண்ணுறேன்ட்டு. அவர் டவுட்டாக தான் இங்கே வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்திலே சொல்கிறான். நீ கட் பண்ணிச்சவங்கக்கா, நான் இப்போவே ஹைபுக்கு வரேன். ஏய் நீ வந்தால் ப்ராப்ளம் ஆகும், நீ கெரியரே போயிருண்டி. அப்போ என்னடா பண்ணுறது? அப்பாவை சீக்கிரட்டாக பேசணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை தேடி வந்திருப்பார். அந்த அப்போ தான் ஜங்குக்கு நினச்சிட்டு இருப்பான். அங்கே போயிட்டு வியும் ஜிமினும் போய் பார்ப்பாங்க. அவர் வந்து ஸ்பான்சர் பண்ண வந்திருப்பார் ஹைபுக்கு. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியே ரொம்ப பில்லியனர். ஸோ ஹைபோட ஜாயின் பண்ணி ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பார். அப்போ தான் ஜங்கை பார்த்துருப்பாரு, பட் எதுவுமே சொல்லலை அவர். ஸோ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் ரூம் வந்து பார்க்குறாரு. அவர் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஜங்கு திருன்னு முழிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு மூச்சே வருது. ஓ இவர் ஸ்பான்சர் பண்ண வந்தாரா? எப்படியோ தெரியல, கண்டுபிடிக்காமல் இருந்தால் சரிதான், இல்லை எனக்கு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்லேயே யோசிச்சிட்டே இருக்கான். அப்போ எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஆரம்பிக்கிட்ட அவங்க அப்பா வந்துட்டு, ஆமாம் வாயனைங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் எல்லோரும் மூச்சு வந்து விடவே இல்லையே. அவங்க எல்லாருக்கும் பயமாக இருக்குது. அது வந்து சார், ஆமாம் வாயனைங்க,
என் பொண்ணை எங்கெல்லாம் தேடுறது? எனக்கு லாஸ்ட்டாக தெரியும் இங்கே தான் வந்திருப்பா. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவள் இல்லை. அவளை எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாரு. அப்போ ஜங்குக் தான் அங்கிள் அங்கிள் இங்கே பாருங்க. எனக்கு தெரியும் ஜங்குக், நீ தான் அவளை கூப்பிட்டு வந்திருப்பன்னு. அவங்ககிட்ட தான் ஓடி வந்திருப்பா. எங்கேயெல்லாம் தேடினேன் தெரியுமா என் பொண்ணை, பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்கிள் ஏன் இப்போ நீங்கள் அழுகுறீங்க? ஆனால் என் பொண்ணு சேஃபாக இருக்காள் உன் கூட அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சேஃபாக இருக்கா டயாங் வீட்டில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டியாச்சே, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் என் பொண்ணு சேஃபாக இருந்தால் எனக்கு அதுவே ஓகே தான். அவள் ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அவளை பார்க்கட்டும். அதான் அவளை இங்கே வரைக்கும் விட்டு வச்சு சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவரை காடை கொடுத்துட்டு போகிறாரு. இல்லை அங்கிள், நானே என் வாயனை பார்த்துப்பேன். உங்கள் காட்டில் எனக்கு வேணாம். இவ்வளோ நாளாக நான் தானே பார்த்துக்கிட்டேன், என்னால் முடியும். நான் அவளை லவ் பண்ணுறேன் தான், அவளுக்காக தான் இங்கேயே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறேன். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இப்படி ஒரு பையன் நம்ம கேவலமாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் சாரிப்பா, நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும், கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் அன்னைக்கு அப்படி பேசிட்டேன். ஆனால் அந்த கோத்தை நீ என் பொண்ணு எதுவுமே பண்ணல. அவளை சேஃபான பிளேஸில் செக்யூராக வச்சுருக்க, ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவை டேப் பண்ணிவிட்டு அவர் போகலான்ட்டு போகிறாரு. அப்போ தான் ஜங்குக்கு அப்போ உங்கள் பொண்ணை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா? நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன்? நான் அவளுக்கு அம்மா வேண்டு கல்யாணம் பண்ணால் அவர் கொலைகாரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னால் முடியல. ஆனால் அவளும் உங்கள் மிஸ் பண்ணுறா அங்கிள், ரொம்ப மிஸ் பண்ணுறா. எப்போ அம்மா அப்பா எப்போவும் பேசிட்டு இருப்பான். ஒரு டைம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற அட்ரஸை கொடுக்குறாரு ஜங்குக்கு. ஸோ நீங்கள் ரூமில் படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்கள் ரூம் உங்கள் வீட்டுக்கு காலிங் பில் ரிங் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு தான் வந்திருப்பா சார். ஹாப்பியாக ஜங்குக்கா அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்க. அங்கே பார்த்தா உங்கள் அப்பா. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, அழுகுறீங்க. உங்கள் அப்பா ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, அப்பா அப்பா சாரிப்பா, நான் உங்ககிட்ட சொல்லி பேசாதம்மா, எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் வருத்தம். என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் நைட் தூங்கும்போது எனக்கு கொலை பண்ண வந்தாங்கப்பா. நான் தப்பிச்சு வரதே பெரிய பாடாக இருந்துச்சு. உங்ககிட்ட நீங்கள் இல்லை, பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நீங்கள் வெளில போயிட்டீங்க, அப்ராடில் இருந்தீங்க, எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக அழுதுகிட்டே இருக்கீங்க ஹக் பண்ணிட்டு. அப்போ பிடிஎஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா ஜங்குக்கு ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹேண்டில் பிடிச்சிட்டு கொடுக்குறாரு. என் பொண்ணை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கஷ்டம். ஏன்னா பொண்ணை நம்ம இப்படி வளர்த்துட்டோமே, அவள் இவ்வளோ கஷ்டப்படுறா, நம்ம எவ்வளோ சம்பாதிச்சும் அவளை சேஃபாக பார்த்துக்க முடியலையே, நம்ம சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டிஸே நம்ம ஸ்டேட்டஸே அவருக்கு இவ்வளோ பாரதூரமாக அமைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சேட்னஸ்லேயே போயிடுறா. பட் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அவருக்கு, ஏன்னா சேஃபான இடத்த தான் விட்டுருக்கோம் அப்படின்னு போயிட்டாரு. அப்போ ஜங்குக் தான் உங்கள்கிட்ட ஹக் பண்ணிட்டு, ஹே ஹைபுக்கு தெரிஞ்சிருச்சுடி. என்னது ஹைபுக்கு தெரிஞ்சிருச்சு? அப்போ உன்னோட கெரியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் 50% ஷேர் வாங்கிட்டேன் நான் ஹைப்பில். ஆல்ரெடி கொஞ்சம் லோவாக இப்போ தான் முன்னேறிட்டு வருது. ஆனால் அப்போ செம்ம மூலக்காரண்டி, என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாரேன். என்னை வச்சே அவன் எல்லாமே முடிச்சிட்டான். இப்போ நீ தாண்டி ஹைபுக்கு CEO. என்ன சொல்கிற? இல்லை 50% ஷேர் இருக்குது உங்கள் அப்பாவுக்கு, அதை உன் பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாண்டி. நீ இஷ்டத்துக்கு ஹைபுக்குள்ளே வரலாம் போகலாம், என் கூட ஜாலியாக இருக்கலாம். ஆல்ரெடி பேங்க் பிடிக்கு தெரிஞ்சிருச்சுடி, என் காதை போட்டு திருகுனார் தெரியுமா, உனக்கு லவ் கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணிட்டு சிரிச்சாரா. அதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. இன்றைக்கி ஒன்னால தாண்டி இந்த ஹைபே ஓஹோன்னு போக போகுது அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஏன்னா உங்கள் அப்பா ஸ்பான்சர் பண்ணியிருப்பார்ல, ஸோ ஷேர் வச்சு தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பார். ஸோ உங்களுக்கும் அதில் ஷேர் இருக்குது, உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ ஜங்குக்கு லவ் மேட்டர்னு தெரிஞ்சிருச்சா, பட் ஆர்மிஸ் கிட்டே சொல்லலை. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ என்ஜாய் பண்ணுங்கடா, நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மெம்பர்ஸுமே போயிடுறாங்க. அப்போ ஜங்குக் அவங்கள பார்த்துட்டு,
ஒரு நாளாக உன்கிட்ட எப்போவுமே கேட்டுட்டு இருக்கேன், ப்ளீஸ் டி இன்னைக்காச்சும் கொடுத்துட்றி. என்ன ஜங்கு கேட்குற? அதான்டி அந்த கிஸ்ஸு லிப்ஸ்லேயே அடிப்பாங்களே, சீக்ஸில் மட்டும்தான் அடிக்க விடுற, லிப்ஸில் அடிக்கவே விட மாட்டேங்கிற. ப்ளீஸ் டி லிப்ஸில் கொஞ்சம் அடிக்கவா அப்படின்ட்டு க்யூட்டாக கேட்குறான். உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? சரி ஜங்குக்கா, நீ தானே எவ்வளோ வேணாலும் அடித்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை, அப்படியே வாலில் லாக் பண்ணிட்டு நல்லா கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு மூச்சு விட முடியல, பட் கொஞ்சமாச்சும் கொடுத்து கிஸ் பண்ணிட்டு ஹே ஹே மவுத் ஓப்பன் பண்ணுறி ப்ளீஸ் டி டங்கை இன்சைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அவன் டங்கை உள்ளே வச்சு செம்மையாக ப்ளே பண்ணுறான். அப்படியே உங்கள் நெக்லாம் கிஸ் பண்ணுறான். இன்றைக்கி ஜங்கு கொஞ்சம் தள்ளி விட்டு, டேய் பொறுக்கி பயலே என்னடா பண்ணுற? லிப்ஸில் தானே கிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், எதுக்குடா இப்போ நெக்லையெல்லாம் கிஸ் பண்ணுற? இல்லடி அது நல்லாயிருக்கு வள வளன்ட்டு, கொஞ்சம் உடன்டி ட்ரை பண்ணிக்கிறேன். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பில்லோவில் அடிக்கிறீங்க. அவன் மண்டையிலே அடிக்கிறீங்க. என்னையாடி நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடிக்கிறான். ஸோ 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க பெட்டில் உருண்டு. ஸோ இந்த க்யூட் ஃபைட்டிங்கோடையே இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சிக்கிறேன்டா. ஏதோ கொஞ்சம் க்யூட்டாக போட்டேன், நெக்ஸ்ட்டு போனால் ஹாட் ஸ்டாராக போட்டுடுறேன்டா. ஸோ பர்பிள்யூடா சப்போர்ட் பண்ணுங்கள்.